ஹாய் ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் இன்பா வந்தாச்சு. இன்னைக்கு நான் என்ன பண்ண போறேன் அப்படின்றத நீங்க ஆல்ரெடி கெஸ் பண்ணியிருப்பீங்க. நான் இப்போ எந்த இடத்துல இருக்கேன்? சமையல் அறையில் இருக்கேன். ஸோ சமையல் அறையில் என்ன பண்ணுவாங்க? சமைப்பாங்க, சாப்பிடுவாங்க, நிற்பாங்க, ரொமான்ஸ் பண்ணுவாங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. சமையல் அறையில் சமையல் பண்ணுவாங்க. ஓகேவா? என்ன சமைக்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிக்கன் பிரியாணி. சிக்கன் பிரியாணி எனக்கு சமைக்க தெரியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கிடையாது. இது வரைக்கும் நான் சிக்கன் பிரியாணியே பண்ணது கிடையாது. ஃபர்ஸ்ட் டைம் சிக்கன் பிரியாணி பண்ண போகிறேன். அது வந்து என்னோட ஒய்ஃப் அவங்க சொல்லி கொடுத்தது. அவங்க வந்து ஃபோன் காலில் எப்படி பண்ணணும் எப்படி பண்ணணும் அப்படின்னு அப்படி சொன்னாங்க. நான் இப்படி நோட் பண்ணிக்கிட்டு அப்படி வந்து பண்ணுறதுக்காக ஓடி வந்துட்டேன். இன்னைக்கு வந்து நம்ம சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அது எப்படி பண்ண போகிறோம் அப்படின்றத பொறுத்து பாருங்க. இது நல்லபடியாக வருதா இல்லை மொக்கையாக வருதா அப்படின்றத நான் தான் சாப்பிட்டு பார்த்து சொல்லணும். நான் வந்து உண்மையை தான் சொல்லுவேன். நல்லா இருந்தாலும் நல்லா இல்லாட்டியும் எப்படி இருக்கோ அப்படி தான் சொல்லுவேன் அப்படின்றது உங்களுக்கே தெரியும். ஸோ சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இங்கே எடுத்து வச்சுக்கேன் ஆல்ரெடி. ஸோ இனிமேல் நான் வந்து பண்ண வேண்டியதுதான். என்னென்ன எடுத்து வச்சுக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காட்டுறேன். ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து சிக்கன் 1/2 kg இருக்குது. அடுத்து வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி, புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலை 3 மிக்ஸ் பண்ணியிருக்கு. அடுத்து வந்து நமக்கு தேவையான சில ஸ்பைசஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான சில மசாலா ஐட்டம்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் நமக்கு தேவையான ஒரு பட்டை, டர்மரிக் பவுடர், இது எல்லாமே இருக்குது. அப்புறம் பெருங்காய பொடி இருக்குது, இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருக்குது. ஓகேவா? ஃபஸ்ட்டு நமக்கு தேவையான எண்ணெய் இருக்குது. ஓகேவா? ஸோ நமக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே ரெடியாக இருக்குது. நம்ம வந்து இப்போது பண்ண ஆரம்பிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் இது வந்து சிக்கன் வந்து நம்ம வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ரைஸ் குக்கர் மூலமாக தான் வந்து நம்ம சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சிக்கன், வெங்காயம், தக்காளி இதெல்லாம் போட்டு வதக்கிட்டு சில ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ரைஸ் குக்கரில் வச்சு ரைஸை போட்டு ஒன்றா சிக்கன் பிரியாணி பண்ண போகிறோம். அப்படியே சிக்கன் பிரியாணி சூப்பராக வரும். என்னடா அது மணக்குது, சிக்கன் பிரியாணி பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி மணக்க ஆரம்பிக்குது. ஒருவேளை நம்ம மனப்பிராந்தியாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பரவாயில்ல. ஓகே, இப்போ வந்து நம்ம எல்லாமே ரெடியாக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகேவா? சட்டியை ஸ்டவ்வில் வச்சாச்சு. ஃபஸ்ட் வந்து ஆயில், பட்டை, கிராம்பு, அப்புறம் வந்து அந்த இலை இருக்கும் பார்த்தீங்களா, கசகசா பட்டை, சீரகம், இதெல்லாம் வந்து லைட்டாக ஃபஸ்ட் போட்டுக்கலாம். எண்ணெயை ஊற்றிக்கலாம் தேவையான அளவு. அதுக்கப்புறம் கசகசா பட்டை, சீரகம், நெக்ஸ்ட் வந்து ஆனியன், க்ரீன் சில்லி, வெங்காய பொடி இதெல்லாம் நம்ம போட்டுருக்கோம். அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா அது 3ஐயும் போட்டு அப்படியே டொமேட்டோவையும் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படியே வதக்கிக்கலாம். லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா அப்போ தான் சீக்கிரம் வதங்கும் அப்படிங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். ஓகே, சீக்கிரம் வதங்கி வச்சு இப்போ வந்து நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிக்கன் எடுத்து போட்டுடலாம். ஐயோ, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் மசாலா ஐட்டம்ஸ் வந்து போட சொன்னால் என் ஒய்ஃபு. பட் வந்து அவசரப்பட்டு சிக்கனை போட்டேன். பட் இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நம்ம வந்து சிக்கன் மசாலா, அதுக்கப்புறம் வந்து மல்லித்தூள், அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள், மஞ்சள் பொடி இதெல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தயிர் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். ஓகேவா? தயிர் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ நம்ம தயிர் கொஞ்சம் போட்டுக்கலாம். தயிரை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பார்க்கறதுக்கு ரொம்ப அருமையாக இருக்குது. நல்லபடியாக வரும் அப்படின்னு நம்பலாம். அப்புறம் நம்ம வேண்டிய அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 2 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கிறோம். அதுக்கப்புறம் தேவைப்படுற தண்ணி அதுக்கப்புறம் ஊற்றிக்கலாம். நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ வந்து நம்ம ரைஸ் குக்கர் எடுத்துட்டோம். எலக்ட்ரிக் ரைஸ் குக்கர் மூலமாக இப்போ வந்து நம்ம பிரியாணி பண்ண போகிறோம். நம்ம செஞ்ச கிரேவி அப்படியே ரைஸ் குக்கரில் மாற்றிட்டு நமக்கு இன்னும் தண்ணி தேவைப்படுச்சு அப்படின்னா தண்ணியை ஊற்றிக்கிட்டு அப்படியே வந்து அதை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ரைஸை போட்டுடலாம். அந்த சின்ன டப்பாவில் 2 கிளாஸ் அரிசி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு டபுளாக 4 கிளாஸ் தண்ணி வந்து ஊற்றணும். அதுக்கப்புறம் உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத லைட்டாக நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேவா? தெரியுது.
உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக தான் தெரியுது. நம்ம வந்து சோறு வெந்ததுக்கப்புறம் அதோட காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கா அப்படின்றத பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம எலக்ட்ரிக் குக்கரை வந்து மூடி வச்சு மூடிடலாம். பிரியாணி ரெடி ஆகிட்டு இருக்கட்டும். எல்லாமே ஃபினிஷுங்க. இனி வேகிறது மட்டும்தான் பாக்கி. இந்த ரெசிபி வந்து மை ஒய்ஃப் சொல்லி கொடுத்தது. ஸோ அவங்க சொன்னபடி தான் நான் வந்து செஞ்சுருக்கேன். இந்த குழம்பா இருக்கிற அந்த தண்ணியை வந்து டேஸ்ட் பண்ணி பார்த்தாலே தெரியும் அதோட டேஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ அது நல்லா இருந்தாலே போதும். சோத்தோட சேர்த்து பிரியாணியே சூப்பராக வந்துடும். ஆனால் என்ன, இந்த குக்கர் வந்து இந்த சாதத்துக்கு பத்துமா அப்படின்றது தெரில. சிக்கன் வேற எல்லாம் பெருசு பெருசாக இருந்துச்சு. அது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணது தான். இந்த பிரியாணி ஃபுல்லாக ஆகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்கலாம். ஸோ நம்ம பொறுத்திருந்தால் பார்க்கணும் பிரியாணி எப்படி வருது, சூப்பராக வருதா இல்லை மொக்கையாக வருதா அப்படின்னு சொல்லிட்டு. பட் பிரியாணி எப்படி இருந்தாலும் நான் உண்மையாக தான் சொல்லுவேன். இதில் பொய் சொல்கிறதுக்கு ஒன்றும் கிடையாது. நல்லா அப்படின்னா நல்லா தான் சொல்கிறேன். ஏன்னா நான் ஃபஸ்ட் டைம் தான் பண்ணுறேன். இது ஒன்றும் பெரிய மேட்டர்லாம் ஒன்றும் கிடையாது. ஓகேங்களா? எப்படி இருக்கோ அப்படி இருக்குது சொல்லுவேன். ஓகேவா? குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது செமையாக இருந்துச்சு. கண்டிப்பாக செமையாக தான் வரும். அப்படி வரல அப்படின்னா ஒரே குத்து இந்த குக்கரை. பிரியாணி பண்ணி முடிச்சுட்டு நம்ம தயிர் பச்சடி பண்ணுறதுக்கு குக்கும்பர் ரெடியாக இருக்குது, ஆனியன் ரெடியாக இருக்குது, தயிரும் ரெடியாக இருக்குது. ஓகேவா? அப்படியே லைட்டாக பச்சை மிளகாய் தூவி விட்டு அப்படியே கருவேப்பிலை வேணால் லைட்டாக போட்டு விட்டு அப்படியே இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி அப்படியே பிசைஞ்சு அப்படியே பிரியாணியில் போட்டு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். இது எல்லாமே என் ஒய்ஃப் தான் சொன்னாங்க, எனக்கு தெரியாது. நமக்கு என்ன வெங்காயத்தை மட்டும் தயிரோடு போட்டு சாப்பிட்றதா நமக்கு தெரியும். பட் இந்த குக்கும்பர் சின்ன சின்ன பச்சை மிளகா தோலை சீவிட்டு, குக்கும்பர் வந்து தோலை சீவிட்டு அப்புறம் வந்து பச்சை மிளகா சின்ன சின்ன பச்சை மிளகா அப்புறம் தயிர்லாம் போட்டு அப்புறம் கருவேப்பிலை லைட்டாக போட்டு பண்ணோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொன்னால் சொல்ல நம்ம பண்ணிக்கலாம். இது நார்மல் சாப்பாடு கிடையாது, பிரியாணி சாப்பாடு. ஸோ சூப்பராக தான் வரணும். ஓகேங்களா? முக்கியமாக ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். நான் ஏதாவது மொக்கையாக செஞ்சுருந்தேன் அப்படின்னா கலாய்க்காதீங்க, கமெண்டில் வந்து கலாய்க்காதீங்க. ஓகேங்களா? ஸோ எனக்கு தெரிஞ்சு நான் வந்து பர்ஃபெக்டாக பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் ஏதாவது நான் மொக்கையாக பண்ணியிருந்தா என்னையே கலாய்ச்சிடாதையே சொல்லிட்டேன். பட் அதுக்காக மொக்கையாக இருக்காது சாப்பாடு. ஓகேவா? நான் சாப்பிடுவது கண்டிப்பாக சொல்கிறேன். நமக்கு வந்து கொஞ்சம் கைப்பக்குவம் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா நான் வந்து சும்மா செஞ்சாலே அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக தான் இருக்கும்னு ஆல்ரெடி பண்ணி பார்த்துருக்கேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் கூட இருக்கும்போது கூட பண்ணியிருக்கேன். பிரியாணி வேகிறதுக்குள்ளே நம்ம வந்து இந்த வெங்காயத்தையும் குக்கும்பரையும் கட் பண்ணி ரெடி பண்ணலாம். ஓகேவா? ஓகே, இப்போ வந்து வெங்காயம் பார்த்தீங்களா, வெங்காயம், குக்கும்பர், தயிர், அப்புறம் லைட்டாக கொஞ்சமாக பச்சை மிளகா, சின்ன சின்ன பீஸ், ரொம்ப சின்ன சின்ன பீஸாக பச்சை மிளகா, அப்புறம் லைட்டாக கருவேப்பிலை, அது ரொம்ப இல்லை லைட்டாக கொஞ்சம் போட்டு அப்படியே பிசைஞ்சு தயிரோடு சேர்ந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். குக்கர் வந்து வெந்துருச்சு, வார்ம் மோடுக்கு வந்துருச்சு. ஸோ பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம், வெயிட் பொறுத்து இருந்து பார்க்கலாம். ஓகேவா? நமக்கு வந்து வெறும் வெங்காயமாக இருந்தால் நமக்கு பிடிக்காது, கொஞ்சம் தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருந்தால் தான் எனக்கு பிடிக்கும். அதனால தான் வந்து நான் குழம்பு தயிர் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே ஊற்றி குழம்புன்னு பண்ணியிருக்கேன். ஆஹா, தயிரோட டேஸ்ட் இருக்கே. லைட்டாக பச்சை மிளகாய் போட்டோன்னா அந்த காரத்தோட இப்பெல்லாம் பண்ணாதரா அப்படின்னு கேட்குறீங்களா? சாரி. ஓகே, பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு. குக் மோட்லேருந்து வார்ம் மோடுக்கு வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து ஓப்பன் பண்ணி பார்க்க போகிறோம் எப்படி இருக்குது அப்படின்றது தெரியல. ரொம்ப ஆவலோட இருக்கேன். கரெக்டாக செம்மையாக வந்திருக்கணும். பார்க்கலாம். வாவ், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கு. நல்லா வந்திருக்கா அப்படின்னு சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு பிரியாணி மாதிரி தான் இருக்குது. பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. கலர்ஃபுல்லாக வந்து இல்லை, நான் மசாலா வந்து ரொம்ப சேர்க்கலை. ஓகேங்களா? மசாலா ரொம்ப போட்டோம் அப்படின்னா அது கலர்ஃபுல்லாக தான் இருக்கும், பட் டேஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ நம்ம மசாலா கரெக்டாக தான் போட்டிருக்கோம். ஸோ வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. பட் டேஸ்ட் பண்ணி பார்க்க எப்படி இருக்குது அப்படின்றது தெரில. பொறுத்து இருந்து பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். லைட்டாக ஒரு ஸ்பூன் மட்டும் போட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன். அவ்வளோதாங்க இருக்குது. என்ன கொஞ்சம் குழக்குழன்னு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்பலாம் குழக்குழன்னு இல்லை. பார்த்தீங்களா? நல்லபடியாக தான் இருக்குது. செமையாக இருங்க. நல்லா இருக்கு. நிஜமாவே சூப்பராக இருக்குது. நான் பொய் சொல்லலை.
கடையில் இருக்கிறத விட நல்லா தாங்க இருக்குது. இதை நான் சொல்கிறேன், இதை நான் கண்டிப்பாக சொல்கிறேன். கடையில் நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அதை விட நல்லா தான் இருக்குது. ஸோ இன்னைக்கு பிரியாணி சமையல் முடிஞ்சு போச்சு. ஓகே, பிரியாணி சமையல் ரெடி. ஓகேங்களா, பிரியாணி எப்படி இருக்குது அப்படின்றத சொல்லுங்கள். இன்றைக்கி வந்து பிரியாணி வந்து சூப்பராக நம்ம வந்து சமைச்சிட்டோம், நல்லபடியாக வந்துச்சு. ரைஸ் குக்கரை யூஸ் பண்ணி, எலக்ட்ரிக் ரைஸ் குக்கரை யூஸ் பண்ணி சூப்பராக வந்து பிரியாணியை சமைச்சிட்டோம். நீங்களும் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோ உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் இன்பா. பை பாய்.